வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். செம்ம வெயில் அடிக்குதுங்க. இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அறுவடையை நம்ம மாடித்தோட்டம் கொடுக்க போகுது. முதல் அறுவடையாக பார்த்தீங்க அப்படின்னா வேங்கேரி கத்திரிக்காய். போன ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேங்கேரி கத்திரிக்காய் நிறைய பழம் பறிச்சிருப்பேன். அது இந்த செடியிலிருந்து தான். அந்த செடி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக க்ரூம் பண்ணி விட்டுட்டு நல்லா மீனமிலம் பஞ்சகவியா உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரங்களும் கொடுத்து அப்படியே பராமரிச்சுட்டே வந்தேன். அது பராமரித்த பிறகு ஒரு மாதம் கழித்து இந்த அறுவடை எனக்கு வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. தொடர்ந்து கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஒரு 2 வருஷம் சூப்பராக சாலிடாக அறுவடை எடுக்கலாம், சரிங்களா? அதனால் பராமரிப்பு மெயின், ரொம்ப மஸ்ட்டு பராமரிப்பு பண்ணால் எந்த ஒரு செடியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊதா கத்திரிக்காய் இருந்தது, அப்புறம் ஊதா சதை கத்திரிக்காய் இருந்தது. அதெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, என்ன சார் உங்களுக்கு மட்டும் கத்திரிக்காய் இவ்வளோ அறுவடை வருது, நீங்கன்னா கத்திரிக்காய் ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. பராமரிப்பு, மண்ணோட நலன். மண் வந்து நல்ல நலம், அதாவது ஜீவாமிரதெல்லாம் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் மண்ணின் நலன் ரொம்ப அதிகரிக்கும், சரிங்களா? செடி வைக்கிற செடி எல்லாமே சூப்பராக வரும். செடி தம்பட்டையை வரை கொஞ்சம் விதைகள் இருந்தது. அப்புறமா நெய் மிளகா வந்து இது கடைசி அறுவடைங்க. நெய் மிளகா இருந்தது, கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பச்சை மிளகா இருந்தது. இந்த வெயிலையும் அது இந்த அளவுக்கு காய்க்குது அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம். அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் மல்பெரி செடி, அதை கவாத்தை பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, இது வந்து 3வது அறுவடைங்க எனக்கு. இதில் வந்து நல்ல டார்க்காக பிளாக்காக இருக்கிற பழங்களை பார்த்து நம்ம பறித்து எடுத்துக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிகப்பாக எடுத்திங்கன்னா புளிப்பு இருக்கும். புளிப்பு தன்மை வேணுன்றவங்க நீங்கள் சிகப்பாக இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு நெல்லிக்காவும் கொஞ்சம் லைட்டான ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மல்பெரி ஃப்ரூட்ஸ் நிறையவே இருந்தது, அதை நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்பருத்தி இருந்தது, அடுக்கு செம்பருத்தி, அதை நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த கோடை வெயிலையும் இப்படி ஒரு சூப்பரான அறுவடை கிடச்சிருக்குங்க. மனசுக்கு உண்மையிலே நிறைவாக இருக்குது. உங்களாலையும் இந்த மாதிரி அறுவடைலாம் எடுக்க முடியும். தொடர்ந்து மாடித்தோட்டத்தில் முயற்சியை கைவிடாதீங்க. மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்லாம் என்னுடைய ஓல்டு வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். மேலும் தரமான நாட்டு விதைகள், மாடித்தோட்ட பொருட்கள், யூபிவிசி ஸ்டாண்டு, ஃபெர்டிலைசர், க்ரோ பேகு, உரங்கள் அப்படின்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாங்க, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. மற்ற ஊர்கள் அப்படின்னா கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.